பைத்தான் சீரீஸ்ல எபிசோட் 3ல வேரியபிள்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு கண்டெய்னரை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஏதோ ஒரு பொருளை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பைத்தானில் டேட்டா வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேரியபிள்ஸை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. இதில் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். 4ங்கிற டேட்டா வேல்யூ எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். இது மாதிரி தான் வேரியபிள்ஸை கிரியேட் பண்ணணும். வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்க சில ரூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரூல் நம்பர் 1, வேரியபிள் நேம்ஸ் லெட்டர்ஸ் ஆர் அண்டர்ஸ்கோரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ரூல் நம்பர் 2, வேரியபிள் நேம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ரூல் நம்பர் 3, வேரியபிள் நேம்ஸில் ஆல்ஃபா நியூமரிக் அண்ட் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். ரூல் நம்பர் 4, வேரியபிள்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். ஸ்க்ரீனில் வர எக்ஸாம்பிளை பாருங்கள். இது மூணுமே ஏஜை தான் மீன் பண்ணுது. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஏஜில் எல்லாமே லோவர் கேஸில் இருக்குது. செகண்ட் ஏஜில் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் அப்பர் கேஸில் இருக்குது, மற்ற லெட்டர்ஸ்லாம் லோவர் கேஸில் இருக்குது. தேர்ட் ஏஜில் எல்லாமே அப்பர் கேஸில் இருக்குது. பைத்தானோட இன்டர்பிரட்டர் இந்த 3 ஏஜுமே தனித்தனி வேரியபிளாக தான் கன்சிடர் பண்ணும். ரூல் நம்பர் 5, வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணும்போது பைத்தானோட கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணும்போது மறக்காமல் இந்த ரூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. பைத்தானை பற்றி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.